இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்கோப்ஸ். ஓகேவா? ஸோ அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்கோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்கோப்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த லெட் அப்படின்னு போட்டு இந்த இன்புட்டை நம்ம டிக்ளேர் பண்றோம். இப்போ இந்த இன்புட்டை என்ன ஸ்கோப்ல இருக்கு, அதாவது இந்த லெட் இன்புட் அப்படிங்கிற இந்த இன்புட் வேரியபிள் என்ன ஸ்கோப்ல இருக்கு அப்படின்றது நமக்கு எதுவுமே தெரியாது. ஸ்கோப்னா அது எந்த ரேஞ்சுக்குள்ள நம்மளால யூஸ் பண்ண முடியும் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்ல, அதாவது இதோட ஆக்சசிபிள் எந்த அளவுக்கு இருக்கு. இப்போ அதுதான் வந்து அதுதான் வந்து ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல ஒரு 2 3 டைப்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ மேபி அதை நம்ம ஃபுல்லா பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரியும். ஸோ மெயின்லி என்னன்னா, ஒரு வேரியபிள் அது என்ன டைப் ஆஃப் ஸ்கோப், அதை நம்ம அந்தந்த டைப் ஆஃப் ஸ்கோப்புக்கும் என்னென்ன அட்வான்டேஜ், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது குளோபல் ஸ்கோப். ஓகேவா? ஸோ இது என்ன குளோபல் ஸ்கோப் அப்படின்னா, அந்த வேரியபிளை நம்ம இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலுக்குள்ள எங்க வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். குளோபல் அப்படின்னா ஓவரால் அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலுக்குள்ள எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது நீங்க பார்க்கலாமா? எப்படி நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்கோப் தான் பண்ணிக்கிறோம். ஸ்போர்ட்ஸ் ஸோ இப்போ குளோபல் ஸ்கோப் பார்க்க போறோம். ஸோ குளோபல் ஸ்கோப் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள். அந்த வேரியபிளை நான் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள எங்க வேணாலும் என்னால கால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிள் நான் வந்து இங்க லெட் நம்பர் டு 10 அப்படின்னு வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து குளோபல் ஸ்கோப்பாக நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த நம்பர் அப்படிங்கிறத என்னால் எங்கே வேணுனாலும் என்னால் யூஸ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே ஒரு எலமெண்ட் வச்சுக்கிறேன், ஒரு பட்டன். ஓகேவா? ஸோ பட்டன் ஒரு பட்டன் இருக்கு. இதுக்கு என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஈவெண்ட் லிசனர்ல ஆட் பண்ணி அப்படி போல வச்சுக்கலாம். ஸோ எப்பயும் போல ஈவெண்ட் லிசனர் தான் நான் பண்ண போறேன். ஸோ அதுக்கு பக்கத்துலையும் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி மை பட்டன், அதில் ஈவெண்ட் லிசனர். ஸோ கிளிக் நான் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு பேஸ் ஸ்ட்ரக்சர், ஒரு கிளிக் ஃபங்க்ஷனுக்கான ஒரு. ஓகேவா? இப்போ இதுல என்னால இந்த வேரியபிளை கால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது இந்த ஸ்கிரிப்ட்குள்ள தானே இருக்கு. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்கிரிப்ட்குள்ள என்னால் எங்கே வேணாலும் எந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வேணாலும் என்னால் கால் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே லாக் போட்டு இந்த நம்பரை நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து இங்கே 10 நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த 10ன்றது பார்ப்போமா? ஸோ இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணா, இப்போ இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணா அந்த நம்பரோட வேல்யூ எனக்கு கிடைக்கும். ஸோ 10. ஸோ இந்த மாதிரி குளோபலா ஒரு வேரியபிளை வச்சு அதை நம்ம எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடிஞ்சுது அப்படின்னா அந்த ஸ்கோப்புக்கு பேரு குளோபல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த வேரியபிளை குளோபல் ஸ்கோப் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ் இந்த ஸ்கிரிப்டுள்ள நம்ம எங்க வேணாலும் கொடுத்துக்கலாம், ஆனா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுக்கக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை வந்து இங்கே நான் ட்ரை பண்ண கூட எனக்கு அது வந்து கிடைக்கும், அந்த நம்பரை பிரிண்ட் பண்ண முடியும். ஆனா இந்த இடத்துல நான் இன்னொன்று வைக்கிறேன், அதாவது இந்த கிளிக் ஃபங்க்ஷனுக்குள்ள நான் ஒரு வேரியபிள் செட் பண்ண போறேன், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இது வந்து சும்மா செகண்ட்
அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் நம்பர் அப்படிங்கிறது இப்போதைக்கு 1. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செகண்ட் நம்பர் நான் இங்கே வைக்கிறேன். இப்போ இதை என்னால் இங்கே யூஸ் பண்ண முடியும். இங்கே என்னால் கால் பண்ணி என்ன வேணா பண்ணிக்க முடியும், என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த கிளிக் ஃபங்க்ஷனை விட்டு வெளியே என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. இங்கே நான் செகண்ட் நம்பர்னு கொடுத்தேன்னா என்னால் இதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த வேரியபிள், இந்த லெட் நம்பர் அப்படிங்கிறது குளோபல் ஸ்கோப். நான் இதை எங்க வேணாலும் இந்த ஸ்கிரிப்ட் உள்ள யூஸ் பண்ணிக்க முடியும், இந்த ஸ்கிரிப்ட் ஆக்டுள்ள. ஆனா இங்க இருக்க செகண்ட் நம்பர் அப்படிங்கிறது இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஸோ அப்போ அதை என்ன பண்ண முடியும்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எங்க வேணாலும் நம்மளால எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும், கால் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன பேர் அப்படின்னா, அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், இல்லைனா ஒரு பிளாக் ஆஃப் கோடுக்குள்ள மட்டும்தான் என்னால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு லோக்கல் வேரியபிள், ஆல்சோ லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ லோக்கல் ஸ்கோப், பிளாக் ஸ்கோப், இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் யூஸ் பண்றது. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், இப்போ நான் இதே வந்து இதை வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் இதுக்குள்ள மை தேர்ட் நம்பர் அப்படின்னு போட்டு நான் யூஸ் பண்ணாலும் இந்த தேர்ட் நம்பரை இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா செகண்ட் நம்பர் இஸ் நாட் டிஃபைன்டுன்னு வருது. ஸோ இந்த செகண்ட் நம்பரை நம்ம குளோபலா ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றோம். ஆனா அது எங்க டிக்ளேர் ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளதான் டிக்ளேர் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ விச் மீன்ஸ் லோக்கல் ஸ்கோப்பா அது இருக்கு. ஸோ அதனால நம்மளால அந்த ஒரு வேரியபிளை வேற எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ இதனால என்ன அட்வான்டேஜ்? இப்போ நான் இங்க குளோபலா வைக்கிறதுக்கும் இங்க லோக்கல்ல நான் வச்சு யூஸ் பண்றதுக்கும் என்ன அட்வான்டேஜ்? இதுவே நான் நான் குளோபலா இங்க கொடுத்துடலாமே, ஏன் நான் லோக்கலா கொடுக்கணும்? இதை நான் எல்லா இடத்துலயும் அக்சஸ் பண்ணணும்னு அப்போ இங்கே கொடுத்துட்டா என்னால் யூஸ் பண்ண முடியல. அப்போ ஏன் நான் இது லோக்கல் ஸ்கோப்புன்னு சொல்லிட்டு ஒன்று நான் தனியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர் 10ங்கிறது எனக்கு இந்த 2 ஃபங்க்ஷன்லையும் வேணும். இந்த கிளிக் ஃபங்க்ஷன்லையும் நான் ஆக்சஸ் பண்ணி, அதாவது இப்போ எப்படி வச்சுக்கலாம், நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இந்த நம்பரோட வேல்யூ 1 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதாவது நம்பர் ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் இந்த ஃபங்க்ஷனும் எப்போலாம் கால் ஆகுதோ அப்போவும் எனக்கு என்ன ஆகணும்னா அந்த நம்பரோட வேல்யூ +10 ஆகும் அப்படி வச்சுக்கலாம். ஸோ நம்பர் ப்ளஸ் ஈக்குவல் டு 10. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இப்போ எனக்கு இந்த 2 ஃபங்க்ஷன்லையுமே இந்த நம்பர் 1 தேவைப்படுது. அப்போ ஆனா இந்த நம்பருங்கிறது இந்த நம்பர் இந்த நம்பர் லைன் நம்பர் 11 இருக்கிறது. ஸோ இது இருக்கிறது 1 தான். நான் இதை ஒரே ஒரு வேரியபிள் தான் ரெண்டுத்துலையுமே நான் கால் பண்ண ட்ரை பண்றேன். எனக்கு ரெண்டுத்துலையுமே தேவை. இந்த பட்டனை கிளிக் பண்ணா 1 ஆட் ஆகணும். நான் இன்னொரு பட்டன் வைக்கிறேனே, ஸோ இப்போ இன்னொரு பட்டன் வச்சுட்டு இதுல கிளிக்கை வந்து இன்னொரு மாதிரி நம்மளால பண்ண முடியும். ஸோ அதாவது இப்போ கிளிக் ஃபங்க்ஷன் ஆட் ஈவென்ட் டிசைனர் வச்சு பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ இன்னொரு மாதிரி எப்படின்னா ஆன் கிளிக் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி அந்த ஆன் கிளிக்ல நம்மளோட ஃபங்க்ஷனை போட்டா அது வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்படியும் நம்மளால கிளிக் ஃபங்க்ஷன் ஆட் பண்ண முடியும். நம்ம எப்படி இங்க ஆட் ஈவென்ட் டிசைனர் கொடுத்து அதுல கிளிக்கு அப்படின்னு கொடுக்குறோம்ல. ஸோ இப்படியும் நம்மளால கிளிக் ஃபங்க்ஷன் ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஆன் கிளிக் அப்படிங்கிற இந்த ஒரு அட்ரிபியூட் மூலியமாகவும் நம்மளால ஒரு ஃபங்க்ஷன் கிளிக் ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ கம்மிங் பேக் டு த ஸ்கோப். ஸோ இந்த குளோபல் ஸ்கோப்போட வேலை என்னன்னா, எனக்கு இந்த கிளிக் மீ பட்டனை கிளிக் பண்ணா
அதோட நம்பர் ஒன்று இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதாவது நம்பர் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ அப்போ நான் இங்கே வந்து நம்பரை மட்டும்தான் நான் பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஆனால் இந்த மை ஃபங்க்ஷன், அதாவது செகண்ட் பட்டன், இந்த செகண்ட் பட்டனை கிளிக் பண்ணால் +10 ஆகும் எனக்கு. அந்த நம்பர் வந்து எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து ஒரு 10 வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி ஆனதுக்கப்புறம் அதோட நம்பரோட வேல்யூ என்ன அப்படின்ற மாதிரி நான் பார்க்கணும். ஒரு பொலிட்டிக்கலாக போஸ்ட் பண்ணி செகண்ட் நம்பர் அதெல்லாம் தேவை. ஸோ இப்போ எனக்கு இந்த ரெண்டுத்துலையுமே எனக்கு தேவை. அதனால ரெண்டுத்துலையுமே நான் குளோபலாக இங்கே ஒன்றே ஒன்று வச்சுக்கிட்டு நான் அதை வந்து 2 ஃபங்க்ஷன்லையும் யூஸ் பண்ணுறேன். கால் பண்ணிக்கிறதுனால ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிறது ரன் ஆயிடுச்சு இந்த நம்பர். ஓகேவா? ஸோ இந்த நம்பர் ஃபர்ஸ்ட் நான் குளோபலா வச்சிருக்கேன் இந்த நம்பரை. அது எனக்கு இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள நான் இங்க யூஸ் பண்றதுனால எனக்கு இங்கே ஆக்சஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் வந்து இங்கே 10 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த கிளிக் மீ பட்டனை கிளிக் பண்ணா 10 + 1 ஆகும். கரெக்டா? 10 ++ தானே, அப்போ 11 ஆகும். அப்போ நான் இப்போ கிளிக் பண்றேன், எனக்கு 11 ஆயிடுச்சு. மறுபடியும் நான் கிளிக் பண்ணனா 12 ஆகும். 12, 13. ஒரு கிளிக்கு ஒன்று இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த செகண்ட் பட்டன் நான் கிளிக் பண்ணா +10 ஆகும். இப்போ 17 இருக்கு. அப்போ இது கூட +10 கூட்டினா 27. ஓகே, ஸோ 27 ஆயிடுச்சா? இப்போ இது கிளிக் பண்ணா 37, 47. இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணா ஒன்று இன்க்ரீஸ் ஆகும். 60 வந்துச்சு. 57, அப்புறம் 58, 59, 60. ஸோ இந்த மாதிரி எனக்கு மல்டிபிள் இடத்துல ஒரே வேரியபிளை நான் ஆக்சஸ் பண்ணி நான் அந்த வேரியபிளோட வேல்யூவோ இல்லை வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு அப்படின்னா, எனக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னா, அதுக்கு இந்த குளோபல் வேரியபிள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதோட இந்த குளோபல் வேரியபிள் அட்வான்டேஜ் அதுதான். மல்டிபிள் இடத்துல நீங்க யூஸ் பண்ண போறீங்க, அது நான் ரிப்பீட்டடா உங்களுக்கு தேவைப்படுது வேற வேற ஃபங்க்ஷனுக்குள்ள அப்படின்னா, அப்போ இந்த குளோபல் ஸ்கோப் வேரியபிளை வச்சுக்கணும். இல்ல எனக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் அந்த வேரியபிள் நீடட், வேற ஃபங்க்ஷன்ல நான் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த வேரியபிள் இருந்தா போதும் அப்படின்னா, அதுக்கு லோக்கல் ஸ்கோப் வேரியபிள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுலயே வந்து இப்போ இந்த லோக்கல் ஸ்கோப்பை அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அவுட்டர் சைட் ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ண முடியாது. வேற ஃபங்க்ஷன் இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன்ல கூட அந்த செகண்ட் நம்பர் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணனா எதாவது அடி செகண்ட் நம்பர் அப்படின்றத நான் இப்போ ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த செகண்ட் பட்டன்ல தானே இங்க பாத்தீங்கன்னா எதாவது அடிக்கும் அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நாட் டிஃபைன்ட். ஸோ இது இன்னும் டிஃபைன் ஆகலை அப்படின்ற மாதிரி எதாவது அடிக்குது. ஸோ விச் மீன்ஸ் இது வந்து லோக்கல் ஸ்கோப்ல இருக்கு. நான் ஆனால் வேற ஒரு ஃபங்க்ஷன்ல குளோபலா யூஸ் பண்ண ட்ரை பண்றேன். அதனால எனக்கு அது வந்து எரர் அடிக்குது. இது லோக்கல்ல இருக்கு, அதனால உங்களால யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி, டிஃபைன் ஆகலை அப்படின்ற மாதிரி எரர் அடிக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த மெயின் டிஃபரன்ஸ். அந்த அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்களுக்கு மல்டிபிளா தேவை, ரிப்பீட்டடா நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா குளோபல் ஸ்கோப் யூஸ் பண்ணணும். இல்லை எனக்கு அந்த ஒரே ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா லோக்கல் ஸ்கோப் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது இன்னொரு டைப் இருக்கு, பிளாக் ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஃபங்க்ஷன் இது இது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு நார்மல் ஃபங்க்ஷன். இதுல வந்து நான் இங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா நம்பர் += 10 அப்படின்னு பண்றேன். இப்போ அடுத்தது இந்த செகண்ட் நம்பர், அதாவது இந்த தேர்ட் நம்பரை நம்ம டிக்ளேர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ தேர்ட் நம்பரை டிக்ளேர் பண்றேன். அண்ட் இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு இஃப் கண்டிஷன் ஆட் பண்ண போறேன். ஸோ இஃப் கண்டிஷன் என்னன்னா, ஜஸ்ட் சும்மா இப்போதைக்கு வெறும் ட்ரூன்னு வச்சுக்கிறேன். இதுக்குள்ள நான் இன்னொரு நம்பர், அதாவது இந்த 4th நம்பர் அப்படின்ற மாதிரி ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ள இந்த மாதிரி வச்சுக்கிறேன். நீங்க கண்டிஷன் என்ன வேணா வச்சுக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் இப்போதைக்கு ட்ரூ உள்ள போகணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா? ஸோ அதுல 4th நம்பர்னு ஒன்று வச்சுக்கிறேன். அதை வந்து நான் பிரிண்ட் பண்றேன் இந்த இஃப்குள்ள. இப்போ இந்த 4th நம்பரை நான் இந்த இஃப்க்கு வெளியே என்னால் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஓகேவா? ஸோ என்னன்னா இது வந்து ஒரு பிளாக், அதாவது இந்த இஃப்ன்றதே ஒரு பிளாக் ஆஃப் கோட்.
இந்த பிளாக்குள்ள யூஸ் பண்ற ஒரு வேரியபிளை இல்ல ஒரு 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 ஸ்கோப்பை நம்மளால அந்த பிளாக்கை விட்டு வெளியே யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஆனா இங்க அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு இங்க இருக்கிற தேர்ட் நம்பர் அப்படிங்கிறது குளோபல். கரெக்டா? இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இது டைரக்டா இருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த இஃப் கண்டிஷனுக்கான பிளாக் வருது. அப்போ இந்த இஃப்க்குள்ள என்னால அந்த தேர்ட் நம்பர் ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு அது குளோபல். கரெக்டா? இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த தேர்ட் நம்பர் அப்படிங்கிறது குளோபலா இருக்கு. ஆனா இந்த ஃபோர்த் நம்பர் அப்படிங்கிறது இந்த இஃப் பிளாக்குள்ள மட்டும்தான் இருக்கு. இந்த இஃப் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கு. ஆனாலும் இந்த லெட் போட்டு நம்ம இந்த வேரியபிளை இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அதை லெட் போட்டு யூஸ் பண்றோம். இந்த ஒரு இஃப் பிளாக் உள்ள யூஸ் பண்றோம் அப்படின்னா அதை அந்த பிளாக்கை விட்டு வெளியே நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஓகே சார், பார்ப்போமா? இப்போ நான் செகண்ட் பட்டனை கிளிக் பண்றேன். இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் அங்க இருக்கு, அதை விட்டுருங்க. இங்க பாத்தீங்கன்னா எனக்கு அந்த நம்பர் +10 ஆயிடுச்சு. இப்போ அந்த இஃப்க்குள்ள போகும்போது ஸோ இங்க என்ன எரர் அடிக்குதுன்னா நம்பர் 25. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் நம்பர் நம்ம வச்சிருக்கோம், அது வந்து வேற ஒரு ஃபங்க்ஷனோடது, அதனால எரர் அடிக்குது. இதை இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது அந்த 10 விட்டுறலாம். அடுத்து +10 ஆகுது 20. அடுத்தது இது வந்து தேர்ட் நம்பர். அதையே நான் இஃப்க்குள்ள யூஸ் பண்றேன். மேபி நான் வந்து இன்னும் மீனிங்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு கமாண்ட் மாதிரி ஒன்று ஆட் பண்றேன். வந்து இன்சைட் இஃப் பிளாக். ஸோ இது வந்து டிஃபரன்ஸ் காட்டும். ஸோ அந்த மை ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிறது பிரிண்ட் ஆகுது. அந்த தேர்ட் நம்பர் என்னோட பிளாக்குள்ளேயும் பிரிண்ட் ஆகுது. பிளாக்குள்ளேயும் என்னால் யூஸ் பண்ண முடியும். ஆனா இந்த 40 அப்படிங்கிறது ஃபோர்த் நம்பர். ஓகே. ஸோ இந்த ஃபோர்த் நம்பர் அந்த பிளாக்குள்ள மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகுது, அதாவது யூஸ் பண்ண முடியுது என்னால. பட் இந்த பிளாக்கை விட்டு அவுட் சைட்ல இந்த லைன் நம்பர் 37 என்னால யூஸ் பண்ண முடியாது. அதாவது அந்த பிளாக்கை விட்டு வெளியே யூஸ் பண்ண முடியாது. எனக்கு இங்கே எரர் இருக்கு, ஃபோர்த் நம்பர் இஸ் நாட் டிஃபைன்ட். அப்படின்னா அந்த ஃபோர்த் நம்பர் வந்து இன்னும் டிக்ளேர் பண்ணல, இனிஷியேட் பண்ணவே இல்லை நீங்க, அப்படிங்கிறதா அந்த எரருக்கான மீனிங். ஓகேவா? ஸோ ஒரு பிளாக்குள்ள ஒரு வேரியபிள் யூஸ் பண்றோம்னா அந்த பிளாக்கை விட்டு வெளியே நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த பிளாக் அப்படின்னா என்னன்னா இந்த கர்லி பிராக்கெட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்றது. இந்த கர்லி பிராக்கெட்டுக்குள்ள ஒரு வேரியபிள் இல்லை ஏதாவது யூஸ் பண்றீங்கன்னா அதை விட்டு வெளியே அதை யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதை வந்து பிளாக் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இப்போ அடுத்தது இன்னொன்று என்னன்னா லெக்சிக்கல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ அது என்னன்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ எப்படி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு இஃப் கண்டிஷன் இருக்கோ, நான் வந்து எல்லாருக்கும் மேபி நான் இன்னொரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் லெக்சிக்கல் ஸ்கோப் தான். இன்னொரு ஃபங்க்ஷன். ஸோ இங்கே வந்து நான் வந்து ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஓகேவா? இது வந்து அவுட்டர் வேரியபிள் அப்படின்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் அவுட்டர் வேரியபிள். இங்கே வந்து ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணேன். இதுக்குள்ள நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இன்னும் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறேன். இதுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு பேர் வந்து மேபி லெக்சிக்கல் இன்னர் ஃபங்க்ஷன் வச்சுக்கலாமா? இன்னர் ஃபங்க்ஷன்.
ஸோ இப்போ இதுக்குள்ள நான் வந்து அந்த அவுட்டர் வேரியபிளை அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த அவுட்டர் வேரியபிளை. ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் இப்போ வேற ஒரு வேரியபிள் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து என்னோட இன்னர் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதனால இன்னர் வேரியபிள் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இதை நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணால் என்னால் அக்சஸ் பண்ண முடியும். பட் இந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியே இந்த ஃபங்க்ஷனை விட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த ஃபங்க்ஷனை வெளியே இங்கே நான் கால் பண்ணுறேன். அந்த இன்னர் ஃபங்க்ஷன் ஜஸ்ட் கால் தான் பண்ணுறேன், வேற கிடையாது. இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து வெளியே கால் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு வேரியபிள் இங்க வந்து அவுட்டர் வேரியபிள் அப்படின்னு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னர் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணி அதுல அந்த அவுட்டர் வேரியபிளை நம்மளால அக்சஸ் பண்ண முடியுதான்னு செக் பண்ண போறோம். அங்க இருக்கிறதுல இன்னர் வேரியபிள் ஒன்று செட் பண்ணி அதை வந்து இங்க பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றோம். ஸோ இதுக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். தென் இதுவும் சேம் அந்த ஒரு இஃபென்ஸ் மாதிரி தான். பட் ஆனால் அது இஃப்ன்றது ஒரு பிளாக், இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இங்க பாத்தீங்கன்னா அவுட்டர் வேரியபிள் இன்னர் வேரியபிள், ஸோ ரெண்டுமே இங்க வந்துருச்சு. இப்போ நான் இந்த இடத்துல இங்க இன்னர் வேரியபிளை அக்சஸ் பண்ண ட்ரை பண்றேன். இந்த இந்த வேரியபிள். ஸோ இங்க மெயினாக இங்க புரிஞ்சுக்க வேண்டியது இந்த இன்னர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நான் இதுக்கு உள்ள கால் பண்றேன் இந்த இடத்துல. ஸோ நான் இதை கால் பண்ணாலும் எனக்கு இந்த இது பிரிண்ட் ஆகுது. ஸோ விச் மீன்ஸ் அதாவது இந்த இன்னர் வேரியபிளை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் கூட. ஏன்னா இந்த லெக்சிக்கல் இன்னர் ஃபங்க்ஷனுங்கிறது இந்த குளோபலா இருக்க அவுட்டர் ஃபங்க்ஷன்ல தானே கால் ஆகுது. அப்போ நான் இங்கே இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாலும் என்னால் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்க வேரியபிளை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த இடத்துல. பட் ஆனால் ஒரு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இஃப் அண்ட் சர்ச் பண்ணுறோம், அதாவது இஃப் கண்டிஷன் வச்சு ஒரு பிளாக் கிரியேட் பண்ணி பண்ணோம். ஸோ சேம் அஸ் இங்கேயும் அதே கான்செப்ட் தான். ஆனால் அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணால் அதுக்குள்ள இருக்க வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியும், ஒரு ஃபங்க்ஷனாக கால் பண்ணலாம். பட் ஒரு இஃப் இல்லை வந்து வேற ஃபார் லூப் அந்த மாதிரிலாம் இருந்தால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுதான் இதுக்குள்ள ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி இந்த இன்னர் மெயினாக இதில் என்னன்னா இந்த இன்னர் ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த அவுட்டர் ஃபங்க்ஷனுக்கான வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் இதுவே இப்போ இப்படி யோசிங்க, இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை இப்படி தூக்கி இங்கே போட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த அவுட்டர் வேரியபிளை என்னால் இங்கே ஆக்சஸ் பண்ண முடியாது கரெக்டா. ஏன்னா இந்த பிளாக்கு தனி, இந்த பிளாக்கு தனி, இந்த லெக்சிக்கல் ஸ்கோப்ன்றது தனி, இந்த லெக்சிக்கல் இன்னர் ஸ்கோப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தனி ஃபங்க்ஷன். இப்படி தனித்தனியா இருந்தா இதோட வேரியபிள், அதாவது இந்த அவுட்டர் வேரியபிளை இன்னர் வேரியபிள்குள்ள யூஸ் பண்ண முடியாது. பட் ஆனா ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கு அப்படின்னா அப்போ அவுட்டர் ஃபங்க்ஷனோட வேரியபிளை இன்னர் ஃபங்க்ஷனோட வேரியபிள்குள்ள யூஸ் பண்ண முடியும். லிட்டில் பிட் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இது சிம்பிளா என்னன்னா ஒரு அவுட்டர் ஃபங்க்ஷன் ஒரு இன்னர் ஃபங்க்ஷன் இப்படி வச்சுக்கலாம். ஒரு பெரிய பாக்ஸ் அதை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், இது வந்து நம்மளோட அவுட்டர் ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம், இந்த ரெட் கலர். ஓகேவா? இது அவுட்டர் ஃபங்க்ஷன். இதுக்குள்ள நான் வந்து ஒரு இன்னர் ஃபங்க்ஷன் இதுக்குள்ள. ஓகே, ஸோ இந்த கிரீன் கலர் அப்படிங்கிறது இன்னர் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ
இந்த அவுட்டர் ஃபங்க்ஷனோட வேரியபிள்ஸை இன்னர் ஃபங்க்ஷன்ல என்னால் யூஸ் பண்ண முடியும். ஆனா இது ரெண்டும் இப்படி தனித்தனியா இருக்கு அப்படின்னா, இப்போ இது தனியா ஒரு ஃபங்க்ஷனும் இந்த ரெட் கலர் தனியாகவும் இப்படி இருக்கு அப்படின்னா, இதுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. கரெக்டா? ஸோ இதுக்கு எந்த கனெக்ஷனுமே இல்லை. அப்போ இது தனி பிளாக்கு, இந்த கிரீன் கலர் தனி பிளாக், இதையும் அக்சஸ் பண்ண நம்மளால முடியாது. உள்ளுக்குள்ள இருக்க வேரியபிள்ஸை, அது ரெட் கலர்ல இருக்க வேரியபிள்ஸை கிரீன் கலர்ல யூஸ் பண்ண முடியாது, கிரீன் கலர்ல இருக்கிறது ரெட் கலர்ல யூஸ் பண்ண முடியாது. பட் இங்க ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கு அப்படின்னா, அவுட்டர் ஃபங்க்ஷனோட வேரியபிள்ஸை இன்னர் ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ண முடியும். ஆனா இன்னர் ஃபங்க்ஷனோட அவுட்டர்ல யூஸ் பண்ண முடியாது. பட் ஜஸ்ட் அவுட்டர்ல இருக்கிறத இன்னர்ல யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுதான் அந்த டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த இருக்க ஒரு சின்ன டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்கு. அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்கோப்ஸ் இந்த 4 டைப்பு. ஸோ இதுல ஏதாவது நான் ரிப்பீட் பண்ணணுமா, ஏதாவது யாருக்காவது புரியலையா? எனி கொஸ்டின்ஸ் இந்த ஸ்கோப்ல? குளோபல், லோக்கல், அதுக்கப்புறம் வந்து பிளாக் ஸ்கோப்பு, தென் இந்த லெக்சிக்கல் ஸ்கோப். இந்த 4 டைப் நம்ம இப்போ பார்த்தோம். இதுல யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஓகே, தென் ஃபைன். ஸோ இப்போ ஃபங்க்ஷன்ஸ்ல இவ்வளோதான். பட் இதுல நீங்க ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது, நான் எல்லாமே பிரிண்ட் பண்றதுக்காக இந்த கன்சோல் போடுறேன். ஆனா நீங்க வந்து இங்க என்ன ஆக்ஷன் வேணாலும் பண்ணலாம். கன்சோல் தான் போடணும், இல்லை என்ன ஆக்ஷன் வேணாலும் பண்ணலாம். ஒரு ஏதாவது ஒரு லாஜிக் எழுதலாம், என்ன வேணா பண்ணலாம். ஓகே, ஸோ பட் இங்க மெயினா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, குளோபல் ஸ்கோப்னா அதை எங்க வேணாலும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். லோக்கல் ஸ்கோப்னா அந்த ஒரு பிளாக்குக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது அந்த ஒரு ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு பிளாக் ஸ்கோப்னா ஒரு இஃப் கண்டிஷன் அந்த மாதிரி ஒரு பிளாக்கா இருக்குன்னா அந்த பிளாக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். லோக்கலாவோ இல்லை குளோபலாவோ யூஸ் பண்ண முடியாது. லெக்சிக்கல் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி அவுட்டர் ஃபங்க்ஷனோட வேரியபிள இன்னொரு ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதுதான். பட் நீங்க இது என்ன கான்செப்ட் மாதிரி உங்களுக்கு தேவையான நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் கான்செப்ட் இந்த இடத்துல குளோபலா யூஸ் பண்ண போறீங்களா, இல்லை லோக்கலா யூஸ் பண்ண போறீங்களா, இல்லை வந்து ஒரு பிளாக் லெவல்ல யூஸ் பண்ண போறீங்களா அப்படின்றதுல. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இருக்க ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்க கொஞ்சம் இம்பார்ட்டன்டான விஷயங்கள். அண்ட் இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆப்ஜெக்ட் அப்புறம் அரேலாம் பார்த்துருக்கோம். கரெக்டா? ஸோ அதுல சில மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ அந்த மெத்தட்ஸ்லாம் வந்து என்னென்ன, அப்புறம் அதுல என்னென்னலாம் பண்ண முடியும் அந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளா ஒரு குளோபல் வேரியபிள், அதாவது குளோபல் ஸ்கோப்ல இருக்க மாதிரி ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி சும்மா ஒரு வேரியபிள், இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். கரெக்டா? பர்சன் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஏன்னா உள்ளுக்குள்ள ஒரு கீ, அதுக்கான வேல்யூ, கீ வேல்யூ பேர்ஸ் இருக்கிறதுனால இது வந்து ஆப்ஜெக்ட். அண்ட் ஆல்சோ ஆப்ஜெக்ட் வந்து இந்த கர்லி பிராக்கெட்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஞாபகம் இருக்கிறது. இப்போ இதுல ஒரு வேரி, அதாவது இப்போ இந்த நேம் வந்து நான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் மாதிரி. அதுக்கப்புறம் இன்னும் இதுல வேற எதுவும் எக்ஸ்ட்ரா எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். இப்போ இதுல இந்த இந்த நேமை நான் கெட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த வேரியபிளோட, அதாவது இந்த ஆப்ஜெக்டோட நேம் என்னவோ அதை கால் பண்ணணும். இந்த ஆப்ஜெக்டோட நேம் பர்சன். ஸோ அப்போ நான் வந்து பிரிண்ட் பண்றேன், அதுக்காக லாக் யூஸ் பண்றேன். ஸோ
அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்க நேம் மட்டும் நான் எடுக்க போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ஜெக்டோட நேம் பர்சன் டாட் வைக்கணும். ஆப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டாட் வச்சு அதோட கீயை கால் பண்ணா அதோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ டாட் எனக்கு நேம் தானே வேணும், ஸோ அதனால நேம். ஓகேவா? ஸோ பர்சன்ன்ற ஆப்ஜெக்ட் அதுக்குள்ள இருக்க நேமை நான் ஆக்சஸ் பண்ணணும், இல்லை என்ன வேணாலும் என்ன கீ வேல்யூ வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த வேல்யூ வேணுமோ அதோட கீ. இப்போ எனக்கு சிட்டி, இந்த சேலம்ன்றது வேணும் அப்படின்னா இந்த சிட்டியே நீங்க இங்கே போடணும். விச் மீன்ஸ் உங்களுக்கு என்ன டேட்டா வேணும் அப்படிங்கிறத செகண்டா போடுங்க, டாட் அப்புறம். ஓகேவா? ஸோ பர்சன் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், டாட் இந்த கீ நேம். நான் வந்து நேம் ஆக்சஸ் பண்ண போறேன், அதனால இங்க நேம். ஸோ இப்போ அடுத்து வந்து பர்சன் டாட் ஏஜ். ஸோ அடுத்ததுல பர்சன் டாட் சிட்டி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் 3 தனித்தனியாக ஆக்சஸ் பண்ணுவேன். இப்போ நம்ம போயிட்டு பண்ணி பார்த்தோம்னா இங்க பார்த்தீங்கன்னா ஜான் நேம் வந்துருச்சு, அடுத்தது ஏஜ், அடுத்தது வந்து சிட்டி. ஸோ இது 3 வந்துருச்சு. ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்க கீ வேல்யூஸை அக்சஸ் பண்ணணும். அதாவது வேல்யூ உங்களுக்கு வேணும்னா அந்த கீ மூலியமா தான் உங்களால் வேல்யூவை எடுக்க முடியும். டைரக்டா உங்களால வேல்யூவை, அதாவது இப்போ உங்களுக்கு நேம் வேணும் அப்படின்னா அப்போ நேமை நீங்க அக்சஸ் பண்ணி அதுக்கான வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால அதை கண்டுபிடிக்கணும்னா இங்கே டாட் வச்சு யூஸ் பண்ணு, அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் அந்த கீ நேம். ஓகேவா? ஸோ இது நார்மலாக கெட் பண்றதுக்கான ஒரு விஷயம். இதே மாதிரி இப்போ இன்னும் வேற, இப்போ இந்த இடத்துல டாட் வச்சு கெட் பண்றோம்ல, இதுக்கு இன்னொரு மாதிரி நம்மளால கெட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டோட நேம் எப்பயும் போல பர்சன் ஸ்கொயர் பிராக்கெட்ல அந்த கீ நேமை நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கா கொடுத்தாலும் நம்மளால அந்த கீயோட, ஸோ இங்க எப்படி பர்சன் டாட் நேம்னு வச்சா நமக்கு ஜான் வரும், சேம் இந்த மாதிரி போட்டாலும் நமக்கு அந்த நேம் ஜான் அப்படிங்கிறது வரும். பர்சன் ஸ்கொயர் பிராக்கெட்ல அந்த நேம். ஸோ ஒவ்வொருத்தான் செக் பண்ணலாமா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் டாட் நேம் இங்க ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுத்து அந்த கீ வேல்யூ அந்த நேம் ஜான் அப்படிங்கிறது வந்துச்சா. ஸோ நம்மளால 2 விதமா ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்க வேல்யூவை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ டாட் வச்சு இன்னொன்று இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு ஸ்ட்ரிங்கா அந்த கீ நேமை கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்க வேல்யூஸை நம்மளால ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து வந்து இந்த ஆப்ஜெக்ட் உள்ள நம்மளால ஒரு ஃபங்க்ஷன் கூட ரைட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். ஸோ இதுல சரி அடுத்து வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு கிரீட்டிங் நான் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கிரீட்டிங் சும்மா ஹாய் ஹலோ வெல்கம் அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ண போறேன்னா சும்மா வெல்கம்னு நான் வைக்கணும்னா இந்த மாதிரி வச்சுட்டு போயிடலாம். அதாவது இப்போ சும்மா இங்க போயிட்டு வெல்கம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நல்லா வைக்க முடியும். கரெக்டா இந்த மாதிரி வச்சா இந்த கிரீட்டிங் நான் என்னால் ஆட் பண்ண முடியும் கிரீட். பட் ஆனா எனக்கு எப்படி வேணும்னா என்னோட நேம் நான் இங்க என்ன கொடுக்குறனோ அதுதான் இங்க வரணும். நீ அதாவது இந்த இடத்துல வெல்கம் அருண் இப்படி நான் இப்படி கொடுக்காம ஸ்ட்ரிங்கா கொடுக்காம நான் இங்க என்ன வேணா நான் மாத்தணும். நான் இங்க என்ன வேணா பேர் கொடுத்துக்கலாம். ஆனா நான் இங்க என்ன பேர் கொடுக்குறனோ இங்க நான் எதுவுமே மாத்தாம இங்க வரணும். அப்படின்னா நம்ம இங்க எப்படி பண்ணலாம்னா ஒரு ஃபங்க்ஷன் மூலியமா நம்மளால பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அது எப்படின்னா ஜஸ்ட் எப்பயும் போல நிறைய விதத்துல பண்ணலாம். நான் ஃபங்க்ஷன் மூலியமா ஃபர்ஸ்ட் பண்றேன். இன்னொரு மாதிரி நான் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஒரு நார்மல் ஃபங்க்ஷன், அதாவது நேம் இல்லாத ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இதுல நான் வந்து என்ன பண்ண போறேன்னா
ரிட்டர்ன் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணப்போம். ஸோ ரிட்டர்ன் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த நான் அவுட்புட்டா கொடுக்க போறேன். இந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட்டை தான் ரிட்டர்ன்ல கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இது மேபி இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரிட்டர்ன் அப்படிங்கிற கீவேர்டு எதுக்குன்னா இந்த ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுது. அது ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், நம்பரா இருக்கலாம், பூலியனா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட், அரே ஆஃப் ஆப்ஜெக்ட், என்ன வேணா இருக்கலாம். பட் இந்த ரிட்டர்ன் என்ன பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகுது, ரிட்டர்ன் பண்ணணும், பண்ணியே தீரும் அப்படின்றது தான் இந்த ரிட்டர்னுக்கான ஒரு அந்த கீவேர்டுக்கான மீனிங். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் சம்திங் ரிட்டர்ன் பண்ண போகுது. அது நம்ம இப்போ என்ன ரிட்டர்ன் பண்ண போறோம்னா ஹலோன்னு போட்டு நான் கொடுக்குற நேம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த திஸ் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் உள்ள நீங்க இந்த கீயை ஆக்சஸ் பண்ணணும்னா திஸ் போட்டு நேம் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி அந்த இதை ஆக்சஸ் பண்ணணும்னா அந்த ஆப்ஜெக்ட் நேம் போட்டு அதுக்கப்புறம் கீ நேம் போடும். இது வந்து அவுட் சைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். கரெக்டா? இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அவுட் சைட்ல யூஸ் பண்ணணும்னா அந்த ஆப்ஜெக்ட் நேமை கால் பண்ணணும். ஆனா அந்த ஆப்ஜெக்ட் உள்ளேயே நான் அந்த ஆப்ஜெக்டோட கீயை நான் கால் பண்ணணும் அப்படின்னா இந்த திஸ் அப்படிங்கிற இந்த கீவேர்டு யூஸ் பண்ணலாம். திஸ்னா இந்த ஆப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்க நேம் நான் ஆக்சஸ் பண்ண போறேன். ஸோ அதனால தான் திஸ் டாட் நேம். ஓகே, ஸோ நான் இப்போ இங்கே அருண் கொடுத்துருக்கேன், எனக்கு இது அருண்னு வரணும். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா இதுல இந்த கிரீட்டை அதாவது நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன் அவன். ஸோ இதுல மை ஆப்ஜெக்ட் டாட் கிரீட் எப்படி போலதான் அந்த வேரியபிள்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் வச்சு இலக்கி. ஓகேவா? ஸோ அது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால நான் அந்த ஃபங்க்ஷன்ஸ் போட்டுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ அருண் வந்துருச்சா? ஸோ நான் இங்கே போயிட்டு மேபி நான் இப்போ இங்கெல்லாம் மாற்ற போறது இல்லை, நான் ஜஸ்ட் இங்கே மட்டும்தான் மாத்துறேன். ஸோ இங்கே வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணும்போது ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ்னு வந்து ஓகேவா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள ஒரு ஃபங்க்ஷனும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போட்டு அதை ரிட்டர்ன் பண்ணி அந்த வேல்யூவை நம்மளால எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுலயே வந்து இப்போ இதையே வந்து நம்ம இன்னொரு மாதிரி எப்படி பண்ணலாம்னா இது வந்து டைனமிக்கா வருது. கரெக்டா? இங்க இருக்க நேம் நான் கொடுக்க கொடுக்க மாறிக்கிட்டே இருக்கு. இதுல இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணுங்க. ஹலோ அப்படின்னு போட்டேன், டாலர் சிம்பிள் போட்டு கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நம்மளால கொடுக்கணும். ஸோ நான் இப்படி கொடுத்தாலும் இந்த நேம் என்னவோ அதுதான் நீங்க இந்த இடத்துல கிடையாது, ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ ஜஸ்ட் கிரீட். ஆக்சுவலி இப்படி கொடுத்தா வரும். ஸோ இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒர்க் ஆகல, பட் இது டைப் ஸ்கிரிப்ட்ல ஒர்க் ஆகும். ஆங்குலர் பண்ணும்போது டைப் ஸ்கிரிப்ட் நம்ம பார்ப்போம், அப்போ நான் இது பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளால பண்ண முடியும். அதாவது இந்த ஒரு சிம்பிள் இருக்குல்ல, இது ஸ்ட்ரிங் சிம்பிள் தான், பட் ஆனால் இதுக்குள்ள நம்மளால ஒரு வேரியபிளை கால் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வேணும்னா ஸோ இந்த இப்போ தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளால அந்த கர்லி பிராக்கெட் போட்டு
டாலர் சிம்பிள் கர்லி பிராக்கெட் போட்டு அதை வந்து யூஸ் பண்ண முடியும். அதாவது ஒரு வேரியபிள் நேம் நம்மளால அதுக்குள்ள கொடுக்க முடியும். இந்த மாதிரி இதுவும் பண்ண முடியும். பட் அந்த திஸ் போட்டு யூஸ் பண்ண முடியாது. திஸ் வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள யூஸ் ஆகும். நம்ம இதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் போட்டோம்ல, ஃபங்க்ஷன் அதுக்குள்ள தானே அந்த திஸ் போட்டு நெய்ம் போட்டோம். ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ள திஸ் ஒர்க் ஆகும். பட் காமனாக இந்த மாதிரி வெளியே சும்மா போடும்போது ஒர்க் ஆகாது. ஆனால் வேற ஒரு வேரியபிள், இது வந்து பர்சன் அப்படிங்கிறது வேற ஒரு வேரியபிள். அப்போ இதோட வேரியபிள்ல இருக்க நேம் எனக்கு இங்கே வரணும்னா இந்த மாதிரி போட்டால் என்னால் யூஸ் பண்ண முடியும் அந்த நேம். ஸோ சிம்பிள், இந்த சிம்பிள் எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களோட கீபோர்டில் நம்பர் 1 இருக்கும்ல, உங்களோட பட்டனோட லெஃப்ட் சைடில் எஸ்கேப் பட்டன் இருக்கும். அதுக்கும் கீழே ஒரு பட்டன் இருக்கும் சின்னதா, இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும். அதாவது கோட்ஸே வந்து சாட்சி வச்ச மாதிரி இருக்கும், லைட்டா சாட்சி வச்ச மாதிரி. ஸோ அந்த சிம்பிள் இது. அதுக்குள்ள ஸ்ட்ரிங்கும் நான் போடலாம், ஒரு வேரியபிளையும் நம்மளால கால் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வேணும்னா நீங்க அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆப்ஜெக்ட் குள்ள. இது ஆப்ஜெக்ட் குள்ள மட்டும் கிடையாது, ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள ஒரு வேரியபிள் ஆக்சஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி போட முடியும். நாங்கள் ஆப்ஜெக்ட் வரும்போது நான் இது சொல்றேன் அவ்வளவுதான். பட் ஸ்ட்ரிங்குக்குள்ள எங்க வேணாலும் இந்த மாதிரி ஒரு வேரியபிள் டைனமிக்கா எனக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒன் ஆஃப் த டைப். அண்ட் இப்போ வந்து எனக்கு வந்து இங்க இருக்க ஆப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு வேல்யூவை மாற்றணும், இல்லைன்னா டெலீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஆட் பண்றது அப்புறம் எடிட் பண்றதுன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் டெலீட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த நேம் இதெல்லாம் இருக்கு, நான் என்ன பண்ண போறேன், இந்த பர்சனுக்குள்ள இன்னும் ஒரு கீ வேல்யூ பேர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் புதுசா. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணி டாட் அல்லது என்ன இருக்கு நேம் ஏஜிசிப்பா. ஸோ டெசிக்னேஷன் பண்ணலாம், டெசிக்னேஷன் டெவலப்பர் அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணுவேன். ஸோ அடுத்தது அந்த மற்ற பர்சன் நான் அந்த பர்சனோட டீட்டெயில்ஸை நான் பார்க்க மாட்டேன் அவ்வளோதான். ஓகே. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்குன்னா பர்சன் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட், அதுல இங்க பாத்தீங்கன்னா டெசிக்னேஷன் ஒன்று கிடையாது அந்த ஆப்ஜெக்ட்ல, கரெக்டா ஒரு கீ வேல்யூ பேர் கிடையாது. ஆனா நான் டாட் வச்சு அந்த டெசிக்னேஷன் ஆட் பண்ணி ஒரு வேல்யூ கொடுத்த ஈக்குவல் பண்ணேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆப்ஜெக்ட் உள்ள அந்த கீ வேல்யூ பேரை கிரியேட் பண்ணிடும். ஸோ பார்ப்போமா, இங்க பாத்தீங்கன்னா டெசிக்னேஷன் ஒன்று வந்துருச்சா, டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள ஒரு புதுசா ஒரு கீ வேல்யூ பேரை ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி அந்த ஆப்ஜெக்டோட நேம் டாட் வச்சு உங்களுக்கு தேவையான கீ நேம் அதுக்கப்புறம் ஒரு வேல்யூவை ஈக்குவல் பண்ணணும். இப்போ சேம் அப்டேட்டும் அதே தான், ஆல்ரெடி இருக்கிறத மட்டும் தான் நம்மளால அப்டேட் பண்ண முடியும். ஸோ அதனால நான் பர்சன் டாட் நேம்ன்றத அக்சஸ் பண்ணி வேற ஒரு வேல்யூவை கொடுத்துட்டேன் அப்படின்னா அது அப்டேட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேமே டெவலப்பர்னு மாறிடுச்சு. ஓகேவா. ஸோ ஆல்ரெடி இருக்கிற கீயை யூஸ் பண்ணி வேல்யூவை ஈக்குவல் பண்ணீங்கன்னா அப்டேட் ஆகும். புதுசா இல்லாத ஒரு கீயை நீங்க அங்க போட்டு வேல்யூ ஈக்குவல் பண்ணீங்கன்னா புதுசா அந்த ஒரு கீ வேல்யூ பேர் ஆட் ஆகும். ஸோ இதுதான் அந்த ஆடுக்கும் அப்டேட்டுக்குள்ள டிஃபரன்ஸ். இப்போ இதை வந்து டெலீட் பண்ணணும், எனக்கு இப்போ இந்த இடத்துல ஏஜ்ங்கிறது தேவையில்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்னா டெலீட் அப்படிங்கிற கீபோர்டு யூஸ் பண்ணி டெலீட் யூஸ் பண்ணி பர்சன் டாட் ஏஜ், எனக்கு ஏஜ் தேவையில்லை அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ஏஜை அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் எனக்கு நேமும் சிட்டியும் மட்டும்தான் இருக்கு, ஏஜ் இல்லை. ஸோ ஏன்னா நான் இந்த ஏஜை இங்கே டெலீட் பண்ணேன். ஸோ டெலீட் பண்ணுறதுக்கு இந்த டெலீட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி பர்சன் டாட் ஏஜ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அந்த கீ வேல்யூ தர ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா. ஸோ இப்படிதான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிற வேல்யூஸை டெலீட் பண்ணுறதுக்கான மெத்தட் இப்படிதான் பண்ணணும். ஸோ அந்த ஆல்ரெடி நம்ம பார்த்துப்போ ஒரு ஆப்ஜெக்டை லூப் பண்ணுறதுக்கு ஃபார்மெட்டில் இன் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணணும். ஸோ அதாவது ஃபார் அதில் லெட் அப்படின்னு போட்டு ஜஸ்ட் இந்த இன் அப்படிங்கிற இந்த கீபோர்டு யூஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை நம்ம லூப் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் லூப் ஆகி நம்ம நீங்கள் பார்க்கணும். கரெக்டாக. ஸோ லூப் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் ஆப்ஜெக்டில்
அண்ட் அடுத்து வந்து இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற எல்லா கீ மட்டும் உங்களுக்கு வேணும். ஓகேவா? வெறும் கீ மட்டும். இதுல இருக்க என்னென்ன கீ? நேம் இருக்கு, ஏஜ் இருக்கு, சிட்டி இருக்கு. இது மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னா, ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போறோம். ஆப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணனால ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போறோம். டாட் கீஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட். அதுல உங்களோட ஆப்ஜெக்டோட நேம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது என்ன பண்ணும்னா இந்த பர்சன் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்ல இருக்க கீஸ் மட்டும் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதாவது நேமு, ஏஜ், சிட்டி, இது மூணு மட்டும். இந்த ஏஜ் வந்து டெலிட் ஆகும். ஸோ அதனால அந்த ஏஜ் மேபி நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதை போய் நம்ம பார்த்தோம்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் அந்த கீ மட்டும் நேம், ஏஜ், சிட்டி, இது மூணு மட்டும் நமக்கு ஒரு அரேவா ரிட்டர்ன் ஆகிடும். கீஸ் மட்டும் வேணும்னா டாட் கீஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். இதுவே வேல்யூஸ் மட்டும் வேணும்னா ஜஸ்ட் சேம் தான், ஆனால் டாட் வேல்யூஸும் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஆப்ஜெக்ட் டாட் வேல்யூஸ் அப்படின்னு யூஸ் பண்ணா உங்களுக்கு இருக்க அந்த வேல்யூஸ் மட்டும் உங்களுக்கு ஒரு அரேவா கிடைக்கும். டெவலப்பர் 30 சேலம் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது, இப்போ உங்களுக்கு வந்து இருக்கிறது ரெண்டுமே காம்பினேஷனா வேணும். அதாவது இப்போ வந்து நேம், அதோட நேம் என்ன, அதுக்கப்புறம் வந்து ஏஜ், அதோட அந்த ஏஜோட வேல்யூ என்ன அப்படிங்கிற மாதிரி. அதாவது உள்ளுக்குள்ள இருக்க என்ட்ரிஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா என்ட்ரிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கீவேர்ட் இருக்கு. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி, ஐ மீன் அது ஒரு மெத்தட், அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஓவராலாக எவ்வளோ உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ அதாவது இந்த மாதிரி நேம் டெவலப்பர். ஸோ ஒன்று ஒரு ஒரு அரைவா கிரியேட்டர். நேம் வந்து டெவலப்பர், ஏஜ் 30, சிட்டி வந்து சேலம். ஸோ இந்த மாதிரி ஓவராலாக உள்ளுக்குள்ள அந்த ஆப்ஜெக்ட்ல எவ்வளோ என்ட்ரிஸ் இருக்கு, மொத்தமாக எவ்வளோ கீவேர்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு இந்த என்ட்ரிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக இந்த ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்மளால என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதுல யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் இருக்கா? ஒரு ஆப்ஜெக்ட்ல நம்மளால என்னென்ன, ஒரு ஆடு, கிரியேட்டு, எடிட்டு, டெலிட்டு, அதை எப்படி ஆக்சஸ் பண்றது, அதுக்கப்புறம் நோட் பண்றது, ப்ளஸ் அந்த கீஸ் மட்டும் எடுக்கிறது, வேல்யூஸ் எடுக்கிறது, ரெண்டு என்ட்ரிஸ். ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே. ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம அடுத்த இன்னொரு ஃபார்மேட் பார்த்தோம், அரே. ஸோ இந்த அரேல தான் நீங்க வந்து நிறைய ஒர்க் பண்ணுவீங்க அண்ட் நிறைய மெத்தட்ஸும் உங்களுக்கு தேவைப்படும் அரேல தான். அப்புறம் ஸோ அதனால அந்த அரே ஃபார்மேட்டும் நம்ம பார்க்கலாம். அரேல என்னென்னலாம் நமக்கு வந்து இன்பில்டா ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மெத்தட்ஸ். ஓகே. ஸோ நான் எப்பயும் போல ஃபர்ஸ்ட் ஒரு அரே கிரியேட் பண்ண போறேன். ஸோ மை நம்பர்ஸ்னு வச்சுக்கலாம். 5 numbers. ஸோ நம்பர்ஸ் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கிரிப்ட் டேக் கூட யூஸ் பண்ணணும். இல்லைன்னா அதை சிட்டியில் நல்லா கன்சிடர் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் சிஸ்டம் வந்து நான் வச்சிருக்கேன் 1 to 10. ஓகேவா? இப்போ இதுல இருக்க ஏதாவது ஒரு, இப்போ எனக்கு 5 அப்படிங்கிறதோட 5 நான் வந்து எடுக்கணும் அப்படின்னா நான் எப்படி அதை ஆக்சஸ் பண்றது அப்படின்னா, அரேவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இண்டெக்ஸ் வேல்யூவை வச்சு நம்ம வந்து அந்த வேல்யூவை கெட் பண்ண ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மை நம்பர்ல
எனக்கு வந்து இந்த 5வது நம்பர் வேணும் எனக்கு அப்படின்னா இதோட இண்டெக்ஸ் என்ன 0 1 2 3 4 இந்த 5வது நம்பரோட இண்டெக்ஸ் வந்து 4 அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த அரேவோட நேம் மை நம்பர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் பிராக்கெட்ல 4 அப்படின்னு போட்டேன்னா இந்த 4 என்ன மீனிங்னா இண்டெக்ஸ் 4வது இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் அப்படின்னு 0ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ 4வது இண்டெக்ஸ் எதுனா 0ன்றது 1 1ங்கிறது 2 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் செகண்ட் இண்டெக்ஸ் 3 தேர்ட் இண்டெக்ஸ் 4 அண்ட் ஃபோர்த் இண்டெக்ஸ் 5 நமக்கு அதுதானே வேணும். ஸோ அப்போ இந்த 4 அப்படிங்கிற மாதிரி இண்டெக்ஸை போட்டோம்னா எனக்கு அந்த வேல்யூ கிடைக்கும் 5 அப்படிங்கிறது. ஸோ அரேவை பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஓகேவா? இண்டெக்ஸை யூஸ் பண்ணி தான் உங்களால் அந்த அரேல இருக்க வேல்யூஸை எடுக்க முடியும். இது ஃபர்ஸ்ட் இது வந்து எப்படி அவர் எப்படி கெட் பண்றது அப்படிங்கிறது. இப்போ அடுத்து வந்து இப்போ ஆல்ரெடி அங்கே ஒன்று இருக்கு. நான் அதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது மொத்தமாக எவ்வளோ இருக்கு அப்படின்றது நான் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே ஆல்ரெடி இப்போ நம்ம மேனுவலாக கவுண்ட் பண்ணால் அதை கவுண்ட் பண்ணிடலாம் 5 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ப்ரோக்ராமேட்டிக்காக இது வந்து நான் கவுண்ட் பண்ணுவேன் ஒரு அரேல எவ்வளோ இருக்கு அதோட ஓவரால் லென்த் என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு சிம்பிள். இப்போ அந்த அரேவோட நேம் டாட் லென்த். ஸோ இந்த லென்த்ன்றது என்ன பண்ணுன்னா ஓவராலாக எவ்வளோ கவுண்ட் இருக்கு எவ்வளோ இண்டெக்ஸ் இருக்குன்னு சொல்லாது எவ்வளோ கவுண்ட். ஸோ அப்போ 1 2 3 4 5 அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே. ஸோ இங்கே லென்த்தும் இண்டெக்ஸும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. லென்த்துங்கிறது உள்ளுக்குள்ள இருக்க ஓவரால் கவுண்ட். இண்டெக்ஸுங்கிறது 0ல ஸ்டார்ட் பண்ணி வரும். அப்போ ஓவரால் ஃபைனல் இண்டெக்ஸ் 9 தான் இருக்கும். ஆனால் இதோட லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 10ன்னு காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 5 நம்பர்ஸ் லென்த்துன்னு போட்டோம்னா எனக்கு ஓவராலாக 10 கவுண்ட் இருக்கு. மொத்தமாக 10 நம்பர் இருக்கு. அதனால 10ன்னு காட்டும். அப்படி பார்த்தா 5வது நம்பர் தானே 5வது இருக்கு. ஆனால் 4 இண்டெக்ஸ் யூஸ் பண்றேன். ஸோ அப்போ இண்டெக்ஸ் வந்து 0ல ஸ்டார்ட் ஆகும். அதனால நான் 4 யூஸ் பண்றேன். லென்த்னா கவுண்ட் 1 2 3ல இருந்தா லென்த் 1 2 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இண்டெக்ஸ் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் 0 1 2 3. ஓகேவா? ஸோ இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அதுக்காக தான் நான் திரும்பி சொல்றேன். ஸோ லென்த் 5 4வது இண்டெக்ஸ் 5 அந்த ஃப்ரூட்ஸோட ஓவரால் லென்த் 5 ஃப்ரூட்ஸ் இருக்கு. அதனால 5 ஃப்ரூட் எனக்கு லென்த் வந்து 5ன்னு பார்த்தேன். ஓகேவா? ஸோ இதை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. லென்த் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளால வந்து என்ன மெத்தட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ண முடியும். அண்ட் அரேல நம்மளால அந்த ஒரு வேல்யூவை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அடுத்தது எப்படி ஒரு ஆல்ரெடி இருக்க ஒரு அரேல எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு நேம் அந்த ஒரு வேல்யூவை நான் எப்படி ஆட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா மை ஃப்ரூட்ஸ்ல எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ண போறேன். ஒரு புது ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரூட்ல நான் என்ன பண்ண போறேன்னா ஆல்ரெடி ஆப்பிள் பனானா இருக்கா. நான் வந்து மேங்கோன்றத ஒன்று ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ இது எப்படி ஆட் பண்ணலாம்னா அந்த அரே டாட் புஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இதுல நான் மேங்கோ அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி புஷ்ன்னு கொடுத்து அதுல அந்த வேல்யூ கொடுத்துருக்கேன்னா எனக்கு இந்த அரேல நான் கொடுக்குற வேல்யூவை புதுசா ஆட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அதாவது இப்போ இது கூட சேர்ந்து இந்த மேங்கோன்றது இப்போ எனக்கு வரணும். ஏன்னா நான் ஆட் பண்ணிருக்கேன் புஷ் பண்ணிருக்கேன். புஷ்னா ஆட் அப்படின்னு அர்த்தம். புதுசா ஒரு விஷயத்த ஆட் பண்றது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா மொத்த லென்த் 6 கடைசியா பாத்தீங்கன்னா மேங்கோ வந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த புஷ் மெத்தட்
அந்த அரேல ஒரு எலமெண்ட்டை புதுசா ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணும், அதுவும் கடைசியா ஆட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி புஷ் மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு எலமெண்ட்டை நம்மளால இந்த அரேக்குள்ள ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ அடுத்தது இந்த இண்டெக்ஸை அக்சஸ் பண்ணி வேல்யூவை நம்மளால மாற்ற முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்பிள் அப்படிங்கிறது 0th இண்டெக்ஸ், கரெக்டா? நான் என்ன பண்ண போறேன்னா ஃப்ரூட்ஸ் ஆஃப் 0 இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இதோட பேரை நான் அவகேடோ அப்படின்னு மாற்றேன். ஓகேவா? ஸோ அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஆப்பிளுங்கிறத அவகேடோ மாற்றப்படும். ஸோ அப்போ ஜஸ்ட் அதோட இண்டெக்ஸை கால் பண்ணி எனக்கு என்ன வேல்யூ வேணுமோ அது ஈக்குவல் பண்ணிட்டா எனக்கு அதோட இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ மாறிடும். அதாவது அப்டேட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட அரேல ஆப்பிளே இல்லை, அவகேடோன்னு அதுக்கு பதிலாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ எப்படி நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு பண்ணுவோம் அதே மாதிரி தான். ஆப்ஜெக்ட் கால் பண்ணி ஈக்குவல் பண்ணி வேல்யூ கொடுத்துருவோம். சேம் இங்கே இண்டெக்ஸை வச்சு அதோட நேமை நம்மளால அப்டேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இதுவே இப்போ இங்கே மொத்தமாக 5 வேல்யூ, ஆனால் அது இண்டெக்ஸாக பார்த்தா 4. இப்போ நான் அதை வந்து 0 கொடுக்காம 5வது இண்டெக்ஸ், 5 ஒரு இண்டெக்ஸ் இங்கே இல்லை, கரெக்டா? மொத்தமாக 4 இண்டெக்ஸ் தான். ஏன்னா ஆப்பிள் 0, 1, 2, 3, 4 மொத்தமாக 4 இண்டெக்ஸ் தான். 5வது இண்டெக்ஸா ஒன்று இல்லை. அப்போ நான் இந்த மாதிரி கொடுத்தனா என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு 5வது இண்டெக்ஸா அந்த அவகேடோவை ஆட் பண்ணிட்டு, அதாவது புதுசா ஒன்று ஆட் பண்ணும் எனக்கு. ஸோ இப்போ இந்த ஆப்பிள் அப்படியே தான் இருக்கு, ஆனா புதுசா 5வதா எனக்கு வந்து இந்த அவகேடோவை ஆட் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த புஷ் மெத்தட் நடக்கிறதுனால 6வதா மேங்கோ வருது. ஸோ ஒரு ஒரு புதுசா ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணணும்னா இந்த இண்டெக்ஸை யூஸ் பண்ணி ஆட் பண்ண முடியும், ப்ளஸ் இந்த புஷ் மெத்தடை யூஸ் பண்ணி பண்ண முடியும். பட் இந்த இண்டெக்ஸ்ல என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, ஆல்ரெடி அந்த சேம் இண்டெக்ஸ்ல இப்போ நான் எக்ஸாம்பிள் இங்க 2ன்னு போடுறேன்னா இந்த 2வது இண்டெக்ஸ்ல வேற ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கு, ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அதை ஓவர் ரைட் பண்ணிடும், அப்டேட் பண்ணிடும். ஆனா இந்த புஷ் மெத்தட் அப்படி கிடையாது. புஷ் மெத்தட் புதுசா கடைசியா நீங்க கொடுக்குற வேல்யூ ஆட் பண்ணும். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த மெத்தட் வந்து, இப்போ இந்த அரேல இருக்க கடைசி வேல்யூ, அதாவது இந்த பெரி அப்படிங்கிறத நான் வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி பண்றது அப்படின்னா, அதாவது நான் சொல்றது இப்போ கடைசி லாஸ்ட் எலமெண்ட். லாஸ்ட் எலமெண்ட்டை நான் டெலிட் பண்ணணும், அதுதான் இப்போ நான் பண்ண போறேன். ஸோ அதை பண்ணணும்னா அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்னா பாப் அப்படிங்கிற ஒரு மெத்தட். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணணும்னா இந்த அரேல இருக்க லாஸ்ட் எலமெண்ட்டை டெலிட் பண்ணணும். இந்த எல்டர் பெரி அப்படிங்கிறத டெலிட் பண்ணணும், அதை மட்டும் தான், வேற எதுவும் இருக்காது. ஸோ நான் இப்போ அதை மட்டும் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஆப்பிள், பனானா, செர்ரி, டேட் இந்த 4 மட்டும்தான் இருக்கு. இந்த பெர்ரி அப்படிங்கிறது இல்லை. அதான் ஸோ ஏன்னா நான் பாப் பண்ணிட்டேன். பாப்னா லாஸ்ட் எலமெண்ட்டை டெலிட் பண்றது. ஓகேவா? ஸோ இதுவே வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. ஸோ அது வந்து ஷிஃப்ட், அந்த அரே நேம் போட்டு டாட் ஷிஃப்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டோம், தூக்கி விட்டோம். ஸோ பார்ப்போமா? ரிமூவ் ஆகுது. ஆப்பிளுங்கிறது நமக்கு வரக்கூடாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இல்லை, மீதி இருக்க 4 தான் இருக்கு, பனானா, செர்ரி, டேட்டு, பெர்ரி. நான் இங்கே ப்ராப்பர் கமெண்ட் பண்ணிட்டேன், அதனால பெர்ரி வருது. ஸோ நான் இங்கே ஷிஃப்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஷிஃப்ட் மெத்தட் இருக்குன்னா அந்த அரேல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம புஷ் மெத்தட் பார்த்துருந்தோம். இந்த புஷ் மெத்தட் வந்து கடைசியா அந்த எலமெண்ட்டை ஆட் பண்ணும், கரெக்டா? அந்த அரேவோட கடைசியா லாஸ்ட் இண்டெக்ஸா ஆட் பண்ணும். புதுசா ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணி புதுசா லாஸ்ட்ல ஆட் பண்ணும். எனக்கு லாஸ்ட்ல ஆட் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட்ல ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் வந்து அன்ஷிஃப்ட் அப்படின்னு ஒரு மெத்தட். ஸோ மை ஃப்ரூட்ஸ் டாட் அன்ஷிஃப்ட். இதுல நீங்க ஒரு வேல்யூவை கொடுத்து ஆட் பண்ண ட்ரை பண்றீங்கன்னா
ஃபர்ஸ்டா ஆட் பண்ணும். ஆனா இந்த புஷ் மெத்தட் கடைசியா ஆட் பண்ணும். இந்த புஷ் மெத்தட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ மேங்கோங்கிறது கடைசியா வரும், ஆரஞ்சுங்கிறது ஃபர்ஸ்டா வரும். கரெக்டா? அதுதான் அந்த மெத்தடோட வேலை. ஸோ இப்போ புஷ் பண்றேன், நான் வந்து இதுவும் பண்றேன், ஷிஃப்டும் பண்றேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வந்து ஃபர்ஸ்ட் வந்துருச்சு, மேங்கோ வந்து கடைசியா வந்துச்சு. ஸோ புஷ் மெத்தட் யூஸ் பண்ணா லாஸ்ட் எலமெண்ட்டா ஆட் ஆகும். அன்ஷிஃப்ட் மெத்தட் யூஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டா ஆட் ஆகும். இங்க ஷிஃப்ட்டுக்கும் அன்ஷிஃப்ட்டுக்கும் அப்படியே உல்டாவா இருக்கும். இங்க ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ரிமூவ் பண்ணும், அப்போ அன்ஷிஃப்ட்னா லாஸ்ட் எலமெண்ட் அப்படிலாம் கிடையாது. இங்க அன்ஷிஃப்ட்ங்கிறது ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை ஆட் பண்ணும். ஓகேவா? நீங்க இப்படிதான் உல்டா. ஷிஃப்ட்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணும், அன்ஷிஃப்ட்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை ஆட் பண்ணும். ஓகேவா? ஆட் ரிமூவ் தான் நீங்க. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த மெத்தட் வந்து ஸ்ப்ளைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அதாவது இது இல்லை, நான் என்ன பண்ண போறேன்னா ஃப்ரூட்ஸ் ஸ்ப்ளைஸ்ன்னு அப்படி போறேன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ப்ளைஸ் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சை ரிமூவ் பண்றோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நம்பர், இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குல்ல, இது என்ன நம்பர் அப்படின்னா எந்த இதை நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க, அதாவது என்ன இண்டெக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஜீரோ இண்டெக்ஸா, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸா, செகண்டா, தேர்டா, ஃபோர்த்தா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம கிட்ட இங்க வந்து மொத்தமா 6 இருக்கும். இந்த புஷ் அண்ட் ஷிஃப்ட்லாம் நடந்தா 6, மொத்தமா 7 இருக்கும். 7 கவுண்ட், அப்போ 6 இண்டெக்ஸ். கரெக்டா? அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா செகண்ட் இண்டெக்ஸ், நான் செகண்ட் இண்டெக்ஸ்ல நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் என்னோட ஸ்ப்ளைஸை. அதாவது இந்த ஸ்ப்ளைஸ் மெத்தட் என்ன பண்ணணும்னா எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணணும். ஆனா இதுவே ஒரு குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணும். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுச்சு, லாஸ்ட் எலமெண்ட்டை மட்டும். இந்த ஷிஃப்ட் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணுச்சு. ஆனா இந்த ஸ்ப்ளைஸ் என்ன பண்ணுன்னா, இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்க இந்த ஆப்பிள் பனானா தேவையில்லை, ரெண்டுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னா, அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஜீரோ இண்டெக்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா எனக்கு ஆப்பிள் ஜீரோ தானே, அப்ப ஜீரோல எனக்கு ஸ்டார்ட் ஆகும். இங்க கவுண்ட் மொத்தமா எத்தனை டெலிட் பண்ணணும், ஒன்னா ரெண்டா அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ இங்கே கவுண்ட் கொடுக்கும். ஸோ இப்போ நான் ரெண்டு, அதாவது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் செகண்ட் இண்டெக்ஸ் ரெண்டுமே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அப்போ 0,2னா எனக்கு ஆப்பிளும் வேணாம் பனானாவும் வேணாம். நம்ம அன்ஷிஃப்ட் டெலிட் பண்ணணும். அப்பதான் புரியும். ஏன்னா அன்ஷிஃப்ட் இருந்துச்சுன்னா முன்னாடி ஆட் பண்ணிருப்போம், அப்போ பனானா வந்து அதனால. ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஆப்பிளும் வேணாம் பனானா வேணாம், நான் அதை வந்து ஸ்ப்ளைஸ் பண்ண போறேன், அதாவது ரிமூவ் பண்ண போறேன். ஓகே, 0,2 அப்படின்னு. ஜீரோன்றது இண்டெக்ஸ், ஸ்டார்டிங் இண்டெக்ஸ். டூங்கிறது எவ்வளோ கவுண்ட். ஸோ இதை நல்லா நான் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நாங்கள் போய் பிரிண்ட் பண்ணனா எனக்கு செர்ரி, டேட்டு, பெர்ரி மட்டும்தான் இருக்கு. ஸோ ஏன்னா நான் இங்க வந்து ஜீரோ இண்டெக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி ஓவராலா 2 கவுண்ட்டை நான் ரிமூவ் பண்ணணும். இதை ஸ்ப்ளைஸ் பண்ணுவேன். ஸ்ப்ளைஸ்னா ரிமூவ். ஓகேவா? ஸோ இதுவே நான் இந்த இடத்துல 2ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பண்ணி, 2வது எலமெண்ட் எது, செர்ரி தானே. ஸோ அப்போ செர்ரியில எனக்கு ஸ்டார்ட் பண்ணணும். மொத்தமா 2 செர்ரி பிளஸ் அதுக்கப்புறம் இருக்க ஒன்று டேட், இதை ரெண்டையும் ரெடி பண்ணணும் அப்படின்னு நான் இங்க வந்து போட்டிருக்கேன். ஸோ இண்டெக்ஸ் 2ல ஸ்டார்ட் ஆகும், மொத்தமா ரெண்டு கவுண்டை நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்றத இப்போ நான் போட்டிருக்கிறது. ஸோ இப்போ இங்க அவுட்புட் என்ன வரும்னா இந்த செர்ரியும் டேட்டும் வரக்கூடாது, மீதி இருக்க 3 தான் வரும். ஸோ பார்ப்போமா? இங்க பாத்தீங்கன்னா ஆப்பிள் பனானா இருக்கு, செர்ரியும் கிடையாது டேட்டும் கிடையாது, பெர்ரி மட்டும்தான் இருக்கு. பெர்ரி தான் இருக்கு, எல்டர் பெர்ரி தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம அரேக்குள்ள இருக்க வேல்யூவை எப்படி வேணும்னாலும் ஸ்ப்ளைஸ் பண்ண முடியும், அதாவது ரிமூவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு இந்த ஸ்ப்ளைஸ் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூ இண்டெக்ஸ், அதாவது ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து இருக்கிறது ஓவரால் கவுண்ட், ஒன்னா ரெண்டா மூணா அந்த மாதிரி ஓவரால் கவுண்ட் என்ன அப்படிங்கிறது இங்கே போடணும். செகண்டா ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், செகண்ட் இருக்கிறது கவுண்ட். ஸோ இப்போ அடுத்தது ஸ்லைஸ்ன்னு ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ ஸ்ப்ளைஸ் பார்த்தோம், இப்போ பார்க்க போறது ஸ்லைஸ். ஓகே, ஸ்ப்ளைஸ் வேற ஸ்லைஸ் வேற.
ஸ்பெல்லிங் மட்டும் ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்லைஸ்னா என்னன்னா இதுவும் சேம் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் ஓவரால் கவுண்டர். இப்போ நான் வந்து 0ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன பண்ணுன்னா 0 இண்டெக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி எனக்கு, அதாவது ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எண்டிங் இண்டெக்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைட்ஸ் வந்து ஆக்சுவலி என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஸோ அதாவது இப்போ எனக்கு வந்து இங்க வந்து நம்ம இப்போ ஸ்லைஸ்ல என்ன பண்ணோம், ரிமூவ் பண்ணோம் கரெக்டாக. அதாவது இந்த இண்டெக்ஸ்ல எனக்கு ஸ்டார்ட் பண்ணோம், இந்த இண்டெக்ஸ்ல எனக்கு, அதாவது இந்த ஓவரால் கவுண்ட் எனக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. பட் இந்த ஸ்லைஸ் அப்படிங்கிறது சொல்லி அதை வந்து வெயிட் பண்ண ரிட்டர்ன் பண்ணும். ஸ்டார்டிங் நம்பர் நான் வந்து இது இது வந்து இது என்ன ஆகும்னா தனியா ஒரு 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 புது அரேவை கிரியேட் பண்ணும். ஸோ அதனால நம்ம தனியாக தான் யூஸ் பண்ணோம். இங்கே அந்த அரேவிலேயே அதை வந்து நல்லா ரிட்டர்ன் பண்ண முடியாது. இது ஒரு புது அரேவை தான் கிரியேட் பண்ணோம் அப்படின்றதுனால நம்ம தனியாக தான் அதை போட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பனானா மட்டும் இங்கே வந்துருப்பார். ஸோ அதாவது 0 இண்டெக்ஸ்ல ஸ்டார்ட் ஆகணும், ஓவராலாக 2 கவுண்ட், அதாவது 0 and 1. இப்போ இதுவே வந்து எனக்கு 2ல அது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகணும், ஓவராலா எனக்கு 3 வேணும். ஓகேவா? அப்படின்னா அப்போ இது என்ன அரே கிடைக்கும்னா பனானா, செர்ரி, டேட், இது 3 எனக்கு ஒரு நியூ அரேவை கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஸ்டார்ட் எண்ட், ஓகே சாரி, இண்டெக்ஸ்ல இது வந்து நம்பர். ஸோ பனானா, செர்ரி. இப்போ இதுவே நான் இந்த 0ன்னு கொடுக்குறேன்னா ஆப்பிள் பனானா செர்ரி. ஸோ அதாவது இது எப்படின்னா இந்த ஸ்லைஸ் மெத்தடு எப்படி மாதிரி வந்தாங்க, இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குல்ல இந்த 0, அது ஸ்டார்டிங் பாயிண்ட், ஸ்டார்டிங் இண்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் நம்பர். ஸோ இது வந்து இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ். ஓகே. ஸோ அடுத்தது எண்டிங் இண்டெக்ஸ் தான், ஆனா அதுல இருந்து ஒரு இண்டெக்ஸை மைனஸ் பண்ணி, ஸோ அதாவது -1 அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அதாவது இப்போ நான் 3 கொடுத்தேன்னா எனக்கு அந்த 3 - 1 2, அப்போ செகண்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் எனக்கு எடுக்குது. அதாவது ஆப்பிள் பனானா செர்ரி. இதுவே நான் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 1 கொடுத்து 3 கொடுத்தேன்னா, ஸோ அப்போ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 1 பனானா, அப்போ எனக்கு எண்டிங் வந்து டேட் வரைக்கும் இங்க நான் 3 கொடுத்துருக்கேன், எண்ட் இண்டெக்ஸ் 3, அப்போ 3 - 1 2, அப்போ பனானா அண்ட் செர்ரி. ஸோ அந்த இது எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதாவது இந்த ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், செகண்ட் இருக்கிறது எண்டிங் இண்டெக்ஸ். பட் அது எப்படி ஒர்க் ஆகும்னா எண்டிங் இண்டெக்ஸை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ தான் இருக்கும். அந்த மாதிரி அதான் -1 நான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்லைஸ் இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகே. அடுத்து வந்து இப்போ உங்களுக்கு இந்த வேல்யூ தெரியுது, இப்போ பனானா, ஆப்பிள், செர்ரி அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்போ இதோட இண்டெக்ஸ் உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கலாம். இது நிறைய இருக்கு, ஆனா அதோட இண்டெக்ஸ் உங்களுக்கு கண்டுபிடிக்கும். ஆனா உங்களுக்கு பனானான்னு ஒன்று இருக்குன்னு தெரியும், ஆனா அது எந்த இண்டெக்ஸ்ல இருக்குன்னு தெரியாது. இப்படி ஒண்ணு இருக்கு. அப்ப அதோட இண்டெக்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட். ஓகேவா? ஸோ மை ஃப்ரூட்ஸ் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் பனானா. ஸோ பனானா எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்றத எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். 1 ஆ 2 ஆ 3 ஆ இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணுது.
ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஆப்பிள் 0, பனானா வந்து 1. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல பனானா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதோட இண்டெக்ஸை எனக்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது இன்னொன்று பண்ணலாம். இந்த பனானா இதுக்குள்ள இருக்கா அப்படின்றதே நம்ம செக் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்னன்னா இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கு நம்மளோட அந்த அரேவோட நீட்டா இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இன்க்ளூட்ஸ் பனானா, அந்த பனானா இருக்கா இல்லையா அப்படின்றது. ஸோ பனானான்னு ஒன்று இருந்துச்சுன்னா ட்ரூ அப்படின்னு நமக்கு கொடுக்கும், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் எஸ் சேர்க்கிறேன், பனானாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்கிறேன். ஸோ இப்போ இதுல ஃபால்ஸ் கிடைச்சிருக்கு, ஏன்னா பனானாஸ்ன்னு ஒன்று இல்லை, எஸ்ஐடி இல்லை, வெறும் பனானான் தான் இருக்கு. அதனால எனக்கு ஃபால்ஸ் கொடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த இன்க்ளூட்ஸ் அப்படிங்கிறது அது இருக்கா இல்லையா, அந்த அரேல அந்த ஒரு வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது அந்த ஒரு வேல்யூவோட இண்டெக்ஸ் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். ஸோ அண்ட் தென் நமக்கு நார்மலாக ஆல்ரெடி தெரியும் ஃபார் லூப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம்னு. இந்த அரேவை ஜஸ்ட் ஆஃப் போட்டு யூஸ் பண்ணலாம், இல்லை டைரக்ட் மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளால பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இந்த மாதிரி பேஸ் சின்டாக்ஸ், அதாவது இனிஷியலைசேஷன், கண்டிஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் வச்சும் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஆஃப் போட்டும் பண்ணலாம். ஆஃப் கீவேர்ட் போட்டும் நம்மளால அந்த அரேவை ஆக்சஸ் பண்ண முடியும். கரெக்டா? இப்போ இந்த ரெண்டு விதமா நம்ம லூப் பண்றோமா, ஃபார் போட்டு அரேவை இன்னொரு விதமாகவும் நம்மளால லூப் பண்ண முடியும். ஃபார் ஈச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா? ஸோ அதாவது நம்மளோட அரே நேம் டாட் ஃபார் ஈச். ஸோ இது வந்து ஒரு மெத்தட், ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதுக்குள்ள நம்ம கால் பேக் ஃபங்க்ஷன் எழுதணும். ஸோ இந்த மாதிரி எழுதணும். ஸோ இதுல வந்து ரூட்டோட நேம் தானே இந்த மாதிரி ஒரு ஏரோ ஃபங்க்ஷன், ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். நான் வந்து அந்த ஃப்ரூட்டை ஸோ இப்படியும் என்னால் ஒரு அரேவை லூப் பண்ண முடியும் இந்த ஃபார் ஈச் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி. இந்த மாதிரியும் பண்ண முடியும், இந்த மாதிரி இங்க பார்த்தீங்கன்னா ஆப்பிள், பனானா, செர்ரி, டேட்டு, எல்டர்பெரி எல்லாமே எனக்கு லூப் ஆயிடுச்சு இந்த ஃபார் ஈச். ஸோ ஃபார் ஈச் போட்டும் நம்மளால ஒரு அரேவை லூப் பண்ண முடியும். ஸோ ஒரு லூப்பாகும், அதில் ஒரு டைமும் ஒன்று நடக்கும். இப்போ இந்த மெத்தட் மாதிரியே தான் இதுவும் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபார் ஈச் போட்டு நம்மளால பண்ண முடியும். அண்ட் அடுத்து வந்து மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கும். சேம் இப்போ எப்படி ஃபார் ஈச் பார்த்தோம் அதே மாதிரி மேப்பு. ஆனால் இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஃபார் ஈச்ல நமக்கு அங்க இருக்கிறத அப்படியே லூப் பண்ணி ஒன்று எடுத்து இங்க பிரிண்ட் பண்ணிச்சு, ஒன்று எடுத்து நம்மளால ஆக்சஸ் பண்ண முடிஞ்சு. ஆனா இந்த மேப் என்ன பண்ணோம்னா, இது சேம் கால்பேக் ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணோம். இந்த மேப்ல என்ன பண்ணோம்னா, புதுசா நமக்கு ஒரு அரேவை கிரியேட் பண்ணிடுது. புதுசா ஒரு அரேவா நமக்கு ரிட்டர்ன் ஆகும். சரி, இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த ஃப்ரூட்டு இருக்கிறத ஜஸ்ட் புதுசா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஃப்ரூட்டை நான் கால் பண்றேன் அப்பர் கேஸ் அப்படின்னு மாட்டேன். ஸோ ஒரு டூ அப்பர் கேஸ் இங்க என்ன மெத்தட்னா, அப்பர் கேஸுங்கிறது ஜஸ்ட் இங்க வர எல்லாத்தையுமே வந்து அப்பர் கேஸா மாத்துது, அவ்வளவுதான். அப்பர் கேஸ்னா கேப்ஸ் லெட்டர், எல்லாமே கேப்ஸ் லெட்டரா மாறி வச்சு எந்த பிரிண்ட் பண்ணலாம்.
எனக்கு புதுசா ஒரு அரே வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஒரு நியூ அரேவா இந்த இது அதாவது அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் அப்பர் கேஸா கேப்ஸ் லெட்டரா எல்லா லெட்டரும் கேப்ஸ் லெட்டரா மாறி எனக்கு புதுசா ஒரு அரேவா எனக்கு அது கொடுக்கும். ஃப்ரூட் ஈக்குவல் டு ஃப்ரூட்டோட வேல்யூ தான் நம்ம மாற்ற போகிறோம். ஃப்ரூட் ஈக்குவல் டு ஃப்ரூட் இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஃப்ரூட்ஸ் வந்து ஐ மீன் இந்த மேப் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். அதாவது இது ஒரு கால் பேக் தான், ஆனால் கர்லி பிராக்கெட் போதும் யூஸ் பண்ணுவோம் இந்த மேப்பை. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நிறைய வந்து ஆப்பிள் எல்லாமே கேப்சர் இருக்கா. ஸோ அந்த ஃபாரின்ஸுக்கும் இதுக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் இந்த கர்லி பிராக்கெட் ஃபாரின்ஸ்க்கு போகணும், அது ஒரு ஃபங்க்ஷன். இதுக்கு அந்த மேப்புக்கு அந்த கர்லி பிராக்கெட் நம்ம போடக்கூடாது. அப்போ அதுதான் ஒரு டிஃப்ரெண்ட். இது வந்து மேப்ல நம்ம ஒரு புதுசா ஒரு அரேவை கிரியேட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி இருக்க ஒரு அரேல இருந்து ஒரு புது அரேவை நம்மளால மேக் பண்ண முடியும். அதுக்கு இந்த மேப் யூஸ் பண்ணலாம். டூ அப்பர் கேஸ்ன்னு கொடுக்கலாம், டூ லோவர் கேஸ், இல்லை வேற என்ன வேணா பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து இதுல இருந்து ஏதாவது சில விஷயங்களை நான் ஃபில்டர் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் என்கிட்ட இன்னொரு அரே சொல்ல அப்படின்னு ஒன்று வச்சுருக்காரு. இதுல வேல்யூஸ் என்ன இருக்கலாம், 10 அந்த மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி என்கிட்ட ஒரு நம்பர்ஸ் இருக்க ஒரு அரே இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த அரேல எனக்கு ஒரு சம் கால்குலேஷன் எந்தெந்த நம்பர்லாம் கிரேட்டர் தென் 20 இருக்கோ அந்த நம்பர்லாம் எனக்கு ஆன்சரா வேணும். அதாவது எனக்கு அதுதான், அது மட்டும் எனக்கு வேணும். கிரேட்டர் தென் 20 இருந்தால் மட்டும் எனக்கு அந்த வந்து ரிட்டர்ன் பண்ணணும். கிரேட்டர் தென் 20 இல்லைன்னா எனக்கு அது தேவையில்லை அந்த நம்பர். ஓகே, ஸோ அதாவது நான் விச் மீன்ஸ் நான் ஃபில்டர் பண்ண போறேன். எந்தெந்த நம்பர்லாம் 20க்கு மேல இருக்கோ அந்த நம்பரை மட்டும் நான் எடுக்க போறேன், மீதி நம்பர்லாம் விட்டுற போறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணனா ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு வேரியபிள் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுவோம். நான் ஜஸ்ட் எதுவுமே பண்ணல, ஃபில்டர்ன்ற மெத்தடு அதுல அந்த நம்பரை எப்பயும் போல மேப் மாதிரி தான் இதுவும் ஜஸ்ட் அந்த இதை நான் கால் பண்ணி என்னோட நம்பர், அதாவது இது வந்து இது என்ன பண்ணுன்னா ஜஸ்ட் லூப் பண்ணும். ஃபர்ஸ்ட் டைம் 10 எடுத்துக்கணும், 10 தான் அந்த நம்பரா இருக்கும். அப்போ அந்த 10 கிரேட்டர் தென் 20 அப்படின்னு பார்க்கும், கிடையாது. ஸோ அப்போ அடுத்தது 20 செக் பண்ணு, கிடையாது. அதுக்கப்புறம் 30, ஆமா அதை அப்போ அப்படியே வச்சுக்கும். ஸோ அப்போ ஃபைனல் நமக்கு அவுட் புட்டாக கொடுக்கும்போது ஸோ நமக்கு வந்து 30, 40, 50 அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் கொடுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கிரேட்டர் தென் 20 அப்படிங்கிற நம்பர் இருக்கிறத மட்டும்தான் நமக்கு அவுட் புட்டாக வரும். ஸோ 30, 40, 50. ஓகேவா? ஸோ இந்த ஃபில்டர் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா நம்மளோட கண்டிஷன்ஸ் இல்லை லாஜிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த அரேவை ஃபில்டர் பண்ணி அவுட்புட் கொடுக்கும்.
ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஃபில்டர் மெத்தட். அண்ட் அடுத்து வந்து ஃபைண்டுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ ஃபைண்ட் என்ன பண்ணுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இப்படியே வச்சுக்கலாமே, கிரேட்டர் தென் 20 இருக்க நம்பர்ஸ் எனக்கு அட்லீஸ்ட் ஒன்று வேணும். அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் எது வந்து இந்த கண்டிஷனுக்கு பாஸ் ஆகுற மாதிரி இருக்க ஃபர்ஸ்ட் நம்பர் இது. அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று எனக்கு மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆச்சுன்னா ஏதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகிற அந்த நம்பர் இது, அந்த வேல்யூ இது அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபைண்ட் அப்படின்றது. அதாவது இப்போ ஒரு அறையில ஏதோ ஒன்று இருக்கு, நான் அதை கண்டுபிடிக்கணும் அது இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கூட. இல்லைன்னா அதோட இப்போ நான் அந்த இடத்துல கிரேட்டர் தென் 20 போட்டோன்னா இந்த ஃபர்ஸ்டா எது கிரேட்டர் தென் 20 இருக்கோ அந்த நம்பர் போயிட்டு வந்தா எனக்கு 30 மட்டும் கிடைக்கும். இதுவே நான் இங்க என்ன பண்ண போறேன்னா கண்டிஷன்ல ஈக்குவல் போடுறேன். என்னோட நம்பர் 20 இருக்கா இல்லையா அப்படின்றத நான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ அப்படி பண்ணாலும் எனக்கு அதோட வேல்யூ 20 இருக்கிறதுனால எனக்கு அந்த 20 ரிட்டர்ன் ஆகுது. ஓகேவா? ஸோ இல்லைன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் இது அப்படின்றத எடுக்காது. இப்போ நான் கிரேட்டர் தென் கொடுக்குறேன்னா 20 விட அதிகமா இருக்க நம்பர் எது, அதுல ஃபர்ஸ்ட் எது மேட்ச் ஆகுதோ அந்த நம்பரை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நமக்கு 30 தான் இருக்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர் மேட்ச் ஆகுற நம்பர். ஸோ அதனால அந்த 30 அப்படிங்கிறத நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? அண்ட் ஃபைனலி ஒரு மெத்தட் பார்க்கலாம். ஸோ இதுல இன்னொரு மெத்தட் என்னன்னா ரெண்டு அரேவை ஒன்னா சேர்க்கிறது. ஸோ என்கிட்ட மை ஃபில்டர் அரேன்னு ஒன்று இருக்கு, அடுத்தது மை நம்பர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த மை நம்பர்ஸ்குள்ள மை ஃபில்டர் அரேவை நான் சேர்க்கணும். ஓகேவா? ஸோ அதை எப்படி சேர்க்கலாம்னா, ஸோ மை நம்பர்ஸ் நான் அது வந்து இது ரெண்டும் சேர்த்து புதுசா ஒரு அரே வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். லெட் நியூ அரேஸ். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு மை நம்பர்ஸ். இந்த மை நம்பர்ஸ்குள்ள தானே நான் ஆட் பண்ண போறேன். மை நம்பர்ஸ்குள்ள மை ஃபில்டர் அரேவை ஆட் பண்ண போறேன். மை நம்பர்ஸ் டாட் கன்கேட் அப்படிங்கிற மெத்தட். ஸோ கன்கேட் யூஸ் பண்ணி நம்மளால வந்து ரெண்டு அரேவை ஆட் பண்ண முடியும். ஸோ கன்கேட் பண்ணும்போது எந்த அரேவை நீங்க கன்கேட் பண்ண போறீங்க? நான் வந்து மை ஃபில்டர் அரேவை கன்கேட் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ இதை நான் என்னோட நியூ அரேவை நான் பிரிண்ட் பண்ணனா எனக்கு அது ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு அரே புதுசா கிரியேட் ஆகி எனக்கு பிரிண்ட் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா இந்த 10 நம்பர் இது வந்து நம்ம 30 இங்க எடுக்கிறதுனால ஃபைண்ட் பண்றதுனால அதை ஓவர் ரைட் பண்ணுது. அதனால 30 மட்டும் வருது. அதை கமெண்ட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 10 நம்பரும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 10, 20, 30, 40, 50 அதுவும் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கன்கேட் பண்றது அப்படின்னா ரெண்டு அரேவை ஆட் பண்றது, ரெண்டு அரேவை ஒன்னோட ஒன்று சேர்க்கறது. ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு அரேவை நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் அரேஸ்ல இருக்க இம்பார்ட்டண்டான மெத்தட்ஸ் அண்ட் கொஞ்சம் நிறைய நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸு. இதில் யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் இருக்கா?